Then we will be sharing some case studies. Then we will be telling you implementation methodology. Then summing up session, second and third meeting summing up session. Participating external competition, how to participate, we will tell you. Schedule finalizing for individual company review from October 2020. This is what the brief agenda today. So first let me homework review. Whatever the homeworks you have done, you can explain. Then you can share later slides. Last time you have given some homework. What is the status of homework? Are you able to understand? Or it is very difficult to understand? You can share your views. Harini line. Why silent? Harini line la irukingla? Harini line la irukanga paatene. Okay. Sir, Harini நம்ம biomedical department staffங்க இப்ப dialysis incharge இருக்காங்க. அவங்க dialysis ஒரு டிபார்ட்மென்ட்ல மட்டும் ஹரணி முருகன் சார் என்ன பாத்துட்டாங்களா? ஹரணி சத்தமா பேசுங்க. எஸ் சார் பாத்துட்டேன் சார். ஒரு தடவை நீங்க குரூப் ஹாஸ்பிடல் வந்துட்டீங்க சார். வெரி குட் மா, வெரி குட் மா. ஹரணி உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்களேன். எஸ் சார். குட் மார்னிங் சார். சார் ஆக்சுவலி இப்போ டயாலிசிஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இப்போதான் சார் டயாலிசிஸ் அவுட் சைட் ஏரியா தான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார். இப்போ வந்து இன்டீரியர்ஸ்லாம் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ரெக்கார்ட்ல இது பண்ணிட்டு இப்போ ப்ராப்பராக செட்டில் ஆர்டர் பண்ணிருக்கோம் சார். ஓகே. இன்னும் ரீயூஸ் ஏரியாவும் ஷார்ட் அவுட் பண்ணிருக்கோம். இன்னும் ஸ்டோர் ரூமும் அவுட் சைட் ஆஃப் த டயாலிசிஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த வீக்குள்ள முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் சார். வெரி குட். 5 இயர்ஸ் பத்தி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா ஹரிணி உங்களுக்கு? எஸ் சார். இந்த ஒன்னஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருமா? நீங்க இந்த வீக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சார். சார் I'm audible. சார் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. சார் ஸ்கிரீன் தெரியுது சார். ஸ்கிரீன் தெரியுது சார். தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது சார். வேற யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. What about other companies? What is the homework status? Sir, Shyam பேசுறேன் சார் from Rangaraj. சொல்லுங்க ஷியாம். சார் எங்களுது வந்து இன்னைக்கு ஒரு பிளான்ட் இன்னைக்கு ஸ்டார்டிங் சார். எங்களுது இன்னைக்கு பண்ணிருக்கோம் சார். அதனால கொஞ்சம் ப்ராக்ரஸ் சார் மேக் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம் சார். நாங்க இந்த வீக்ல ஓகே வெரி ஆமா. ஏன்னா எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு ஒரு மேஜர் இது சார் ஆக்சுவலா ஸ்டார்ட் சார் ஆக்சுவலா. அதுக்காக தான் இந்த 2 வீக்ஸா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுத்துருவோம் சார் நாங்க. ரவிக்குமார் சார். சார் நமஸ்காரம் சார். ரவிக்குமார் சார் இப்போ டோட்டலா வந்து எங்களுடைய பழைய ஷாப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு புது ஷோரூம் ஆக்கியிருக்கோம் சார். அந்த ப்ராசஸ்ல ஒரு 3-4 டேஸ் ஃபுல் நைட் அண்ட் டே ஒர்க் நடந்திருக்கு சார். ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் டோட்டல் அப்படியே பழைய 27 வருஷம் ஆன அந்த இது எடுத்துட்டு ப்ராடக்ட்ஸ் பூராமே வேற பக்கம் மாத்திட்டு டோட்டலா ஒரு புது ஷோரூம் ஆக்கி மெட்டல்ஸ் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கு சார். நைட் அண்ட் டே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல பீரியடை நாங்க பார்த்துருக்கோம். அதாவது தேவையில்லாத ஐட்டம்ஸ் பூராமே எங்களால
கழிச்சு கட்ட முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். முன்னாடினா ஏதோ ஒரு செக்ஷன் எடுப்போம், டிபார்ட்மெண்ட் எடுப்போம். இப்போ டோட்டலா எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து மாத்திட்டு இருக்கோம். தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஷோரூம்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள எல்லாம் தேவையானது மட்டும் போயிடும். தேவையில்லை ரிப்பேரபிளா இல்ல விற்க முடியாதோ லாங் ஸ்டாண்டிங்கோ ரொம்ப வருஷமா இருக்கிறது எல்லாமே பின்னாடி தங்கி போயிடும் சார். இந்த ரெட் டேக் ஏரியா பத்தி சொல்லிட்டோம். டீம் இப்போ வந்து கிளியரா அந்த ரெட் டேக் ஏரியா பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிளஸ் நீங்க சொன்ன அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அவங்கவுங்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 1 வீக் டைம் கேட்டிருக்காங்க. இந்த மீன் பீரியட்ல இது ஒரு 4 நாள் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஜாப் சார். ஏன்னா நைட் அண்ட் டே அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணவும் தான் ஆச்சு. ஏன்னா நாங்க எந்த நாளுமே கடை லீவ் விடல. கடையை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சைட்ல ஒரு ஏரியா போட்டு அதனால அங்க வந்து ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால வெரி டஃப். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதே அந்த டோட்டல் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பத்தியும் பேசியிருக்கேன். So they are ready to participate in 5 years. நம்ம growthக்கு என்னென்ன பண்ணுங்கிறது அவங்க எல்லாருமே இருக்கு. இந்த எக்ஸாக்ட்டா ரெட் டேக் ஏரியாக்கான 1S நாங்க இந்த வீக்ல முடிச்சு கொடுத்துருவோம் சார். ஸ்பீக்கர் தவிர பாக்கி எல்லாம் உங்க ஆடியோ மியூட்ல போட்டுருங்க. ஸ்பீக்கர் மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நடுவுல. இப்போ இந்த பிஃபோர் போட்டோலாம் எடுக்கிறீங்களா சார் ரவிக்குமார் சார்? சார் பிஃபோர் போட்டோ பூரா எடுத்துட்டோம் சார். இன்னும் ஆஃப்டர் போட்டோஸ் ஏன்னா பிஃபோர் போட்டோ பூரா எடுத்து உங்களுக்கு அனுப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 50 போட்டோ பக்கமா எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷோரூம்ல பிளேஸ் பண்ண உடனே டே ஆர் 2 ஆஃப்டர் போட்டோகிராஃப் பூரா உங்களுக்கு அனுப்பிடுறேன். மேட்ச் பண்ணி அனுப்பிடுறேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஹலோ சார். சார் லைன்ல இருக்கீங்களா? Cut according to the required size of the with the sharp knife. இந்த சைனா நைஃப்னு ஒன்று விற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிசிறெல்லாம் இல்லாமல் நல்லா ஷார்ப்பாக வரும். Do not use hacksaw blades or regular knife which will create bad quality of the shadow boards. இந்த ஷேடோ போர்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் குவாலிட்டியாக ஷேடோ போர்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் கொடுக்குறோம். Keep the required materials to be kept on the shadow board with the respective user help. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. கான்செப்ட் ஸ்டாண்டர்டு, ஐட்டம் ஸ்டாண்டர்டு கிடையாது. வாட் மிஸ்டர் ரவிக்குமார் நீட்ஸ் ஐ மே நாட் நீட். வாட் ஐ நீட் ஆர்டி சார் மே நாட் நீட். இது யூசர் ஃப்ரெண்ட்லி. இது அதனால தான் அந்த தேர்ட் பாயிண்ட் கிளியரா போட்டிருக்கோம். If the required materials to be kept on the shadow board with the respective user's help. Items to be kept in the shadow board likely daily used items. First in the front row, rarely used item in the second row, finally occasionally used item. Frequently used items in the front row, then rarely used items in the second row, occasionally used items. அந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணி பிரிச்சுக்கணும். Check with the respective users once again to confirm the arrangements. அந்த ஷேடோ போர்டு மேல அந்த ஐட்டம்லாம் வச்சுட்டு இந்த யூசரோட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ஓகேவா இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் ஈஸியா இருக்குமா நமக்கு வேலை, நம்ம கைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்காதா அப்படின்னு கேட்டுக்கணும். ஸ்டார்ட் மார்க்கிங் அக்கார்டிங் டு த ஐட்டம்ஸ். ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கட் த ரிக்வயர்டு ஷேப்ஸ் வித் சைனா நைஃப். சார் உங்க பிரசன்டேஷன் வரல சார். இல்லைங்க சார், வெளியில் போயிட்டு வர போல் இருக்குங்க. அதுங்க லீவ் ஆகிட்டார், வரட்டும்.
ரவி சார், இந்த கோயம்புத்தூர் ஃபேக்டரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? சார் அது விட்டு தான் சார் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் மட்டும் தான் சார் வந்துட்டு இருக்கு. அதுல ஏதாவது ப்ராடக்ட்டை மாற்ற முடியாதுங்களா? வேற ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியாதா? இப்போ வந்து அது டோட்டலி ஸ்ட்ரக்சர் இது மாற்ற வேண்டிய சமயம் சார். இப்பதான் வந்து கொட்டேஷன்ஸ் எல்லாமே கால் ஃபார் பண்றாங்க திரும்ப எல்லா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸும். நிறைய டஃப் டைம்ஸ். நாங்களும் இது அதே மிஷின்ல வேற ப்ராடக்ட் ஏதாவது திங்க் பண்ணலாமான்னு இருக்கோம். டோட்டலா பேப்பர் பேஸ்ட் எல்லாமே இன் a very big challenge. Only 20 to 30% of consumption all over the world. ஆமா ஆமா, இந்த ஸ்கூல் குழந்தைங்களே எல்லாம் டிஜிட்டலா மாறிட்டாங்க. சோ வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. Concept of cleaning, mass cleaning activities. Mass cleaning means we join as a group and do thorough cleaning. Cleaning means generally people will say the paper வச்சு துடைக்கிறது, வேஸ்ட் வச்சு துடைக்கிறது, பிரஷ் வச்சு துடைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. கிளீன் பண்ணும்போது நம்ம டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா பார்க்கணும், அப்நார்மாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அது எதை வேணா பண்ணலாம். காரை கிளீன் பண்ணலாம், பைக்கை கிளீன் பண்ணலாம், எக்யூப்மெண்ட்டை கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணும்போது ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, அப்நார்மாலிட்டி இருக்கா, நான் கன்ஃபார்மன்ஸ் இருக்கா, குறைபாடு இருக்காங்கிறத பார்க்கணும். இதுக்கு வந்து மாஸ் கிளீனிங் ஆக்டிவிட்டி நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்குவேட் கிளீனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் நமக்கு. கிளீனிங் செக்லிஸ்ட் எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்ன கிளீன் பண்ணணும், எப்போ கிளீன் பண்ணணும், யாரை கிளீன் பண்ணணும், இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் எப்படி கிளீன் பண்ணணும், எதை எப்படி யாரை எப்போ கிளீன் பண்ணுவாங்கன்றது வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிக்குவேட் கிளீனிங் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், அக்சசரிஸ். ஃபைனலி மெத்தடாலஜி ஆஃப் கிளீனிங். கம்ப்யூட்டர் கிளீனிங்கும் டாய்லெட் கிளீனிங்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். டாய்லெட் கிளீனிங்கும் கிச்சன் கிளீனிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி டேபிள் கிளீனிங்கும் எக்யூப்மெண்ட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். So 3S cleaning, identify the root cause for generation of dust and arrest. We are going to use the 4W1H format. Where to clean, area, what to clean, item, when to clean, the frequency, who has to clean, the responsibility, how to clean, method and cleaning tools. The last portion is very, very important. We used to call this as 4W1H format. எங்க clean பண்ணோம், அந்த இடத்துல என்னென்ன clean பண்ணோம். ஸ்லைடு வராது, நெட் இல்ல, நெட் பவர் ஆஃப். நான் ஸ்லைடு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார், ஓகே. வாட் டு கிளீன்ங்கிறது அந்த இடத்துல என்ன கிளீன் பண்ணோம், எப்ப கிளீன் பண்ணோம், யாரு கிளீன் பண்ணோம், எப்படி கிளீன் பண்ணோம், மெத்தடாலஜி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிக்குவேட்டா கிளீனிங் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். கிளீனிங் இஸ் நாட் ஜஸ்ட் கிளீனிங் வித் மீனிங், டூயிங் வித் பர்பஸ். கிளீனிங் இஸ் இன்ஸ்பெக்ஷன். irrespective of the item you clean, you have to inspect whether any abnormality is there or not, any defect is there or not, any non-conformity is there or not. In depth of meaning is cleaning must be understood by everyone clearly in the organization. Create adequate standards and prepare the cleaning checklist with 4W1H format, which I will be circulating to you today. Provide adequate cleaning tools and accessories. இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் க்ளீனாகவே இருக்காது. லேப்டாப் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னா கையில இருந்து ஒரு கர்ச்சீப் எடுத்து காமிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரியே இருக்காது. லேப்டாப் க்ளீன் பண்ணால் ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்கணும், டெய்லி அதை க்ளீன் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்கணும். லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க அதை க்ளீன் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்கணும். அதே மாதிரி மிஷின் கிளீன் பண்றவங்க மிஷினுக்கு உண்டான டூல்ஸ் இருக்கணும் பக்கத்துல. நான் கிளீனிங் டூல்ஸ் தேடி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து மாஸ் கிளீனிங் பிராக்டிஸ். மிஷின்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இன்டெப்த் கிளீனிங். அந்த கிளீன் பண்ணும்போது தான் அந்த மிஷின்ல என்ன குறைபாடு இருக்குன்னு தெரியும். குறைபாடு இருந்தால் உடனே கரெக்டிவ் ஆக்ஷன் நம்மளால எடுக்க முடியும். நிறைய போட்டோஸ் போட்டிருக்கோம்.
கிளீனிங் செக்லிஸ்ட் நம்ம சொன்ன ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இதுல கிளீனிங் டூல்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்லைடு இன்னைக்கு சார் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்றது. எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன கிளீனிங் டூல்ஸ் அந்த மாதிரி போட்டோவும் போட்டிருக்கோம். இதுல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த கிளீனிங் டூல்ஸ் வித்தியாசப்படும். சில இடத்துல பிரஷ் தேவைப்படும், சில இடத்துல ப்ரூம் ஸ்டிக் தேவைப்படும், சில இடத்துல காஃப் ஸ்டிக் தேவைப்படும், சில இடத்துல ட்ரே தேவைப்படும். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த போட்டோவும் போட்டிருக்கோம் நம்ம. அது மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ்ல என்ன பண்ணலாம்னா காலையில வந்த உடனே எப்படி இந்த சில கம்பெனில பிரேயர்லாம் நடக்குதோ அது மாதிரி கிளீனிங் வந்து ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கணும். காலையில வந்த உடனே ஈவினிங் போகும்போதும் நம்ம இடத்த சுத்தமா வச்சுட்டு போகணும். உதாரணமா இப்போ நம்ம ரவிக்குமார் சார் ஆபீஸ்லாம் இருக்கு. உதாரணமா எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க நம்ம ஆபீஸ்ல? 20 பேர் சார். 20 பேர் ஈவினிங் போகும்போது அவங்க டேபிள் மேல கிளீனா இருக்குமா? இருக்காது சார். இருக்காது. அதெல்லாம் ஒரு பேட் பிராக்டிஸ். வேலை முடிஞ்சாச்சுன்னா அவங்க டெஸ்க்டாப் தவிர டேபிள் மேல எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு டிராயர்ல போட்டு சாவியை கொடுக்கணும்னா கொடுக்கணும், இல்ல அவங்க எடுத்துட்டு போகணும்னா எடுத்துட்டு போகணும். இந்த டேபிள் மேல அப்படி அப்படியே பேப்பர் வச்சுட்டு போறது, அடுத்த நாள் வந்தோடனே பேப்பரை காணும் தேடுறது, மற்றவங்களுக்கு என்ட்ரன்ஸ் பண்றது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வி ஹேட் அவர் ஓன் சிஸ்டம்லயே இருந்தது. ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு 60 70 பேர் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்லாம் மேலேயே வச்சுட்டு போனாங்க. அந்த சிஇஓ ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு பார்த்துட்டு. ஹவு டு கரெக்ட் திஸ் அப்படின்னு கேட்டாரு. நாங்க சொன்னோம் ரொம்ப சிம்பிள் சார், இது ஒன்றும் பெரிய நீங்க வந்து ரொம்ப டீப்பா திங்க் பண்ணவே வேண்டாம். ஒரு 2-3 நாள் ஈவினிங் இந்த ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நீங்க போகும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணி உங்க 2 ரூம்ல வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எல்லாரும் எவ்ரிபடி வில் கம் டு யுவர் பிளேஸ். அந்த மாதிரி ஒரு 2 days பண்ணாரு. 3rd டேல இருந்து சரியாயிடுது ப்ராப்ளம். அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராக்டிக்கல் ஷாக் கொடுத்தாதான் சரியா வரும் நம்ம ஆளுங்களுக்கு. பெண்டிங் பேப்பர் இருக்கலாம், தப்பே கிடையாது. அதை ப்ராப்பரா ஒரு ஃபோல்டர்ல போட்டு டிராயர்ல போட்டு கீ கொடுக்கணும்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும் செக்யூரிட்டில, இல்லைன்னா எடுத்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அது மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம். ஆஃபீஸ்னா எப்படி இருக்கணும், ஃபைல்ஸ்னா எப்படி இருக்கணும், ஃபைல்னா எவ்வளவு நாளைக்கு இருக்கணும், அந்த ஃபைலு யாரு பொறுப்பு, அந்த ஃபைலுக்கு அந்த ஃபைல்ல ஒரு டாக்குமெண்ட் வச்சா எவ்வளவு நாளைக்கு நம்ம வச்சுக்கணும், அந்த பீரியட் முடிஞ்சுன்னா அது எங்க போகும், டெஸ்ட்ராய் பண்ணுவோமா இல்ல ரெக்கார்ட் ரூமுக்கு போவோமா? இப்போ உதாரணமா சென்ட்ரல் எக்ஸைஸ் டாக்குமெண்ட்லாம் 8 years வச்சுக்கணும் நம்ம. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்தீங்கன்னா பேஷண்ட் ஹிஸ்டரி கார்டு டில் டெத் வச்சுப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த பேஷண்ட் ரெகுலரா வரும்போது எம்ஆர்டி இந்த டேட்டா ஷீட் வச்சிருக்கிறவங்க கரெக்டா ரெக்கார்டு வச்சிருப்பாங்க, டில் டெத் வச்சிருப்பாங்க. எம்ப்ளாயி சர்வீஸ் ரிஜிஸ்டர் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டில் டெத் இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகி வெளியில போனா கூட கம்பெனி பேர்ல எதுவும் கேஸ் போடக்கூடாதுங்கிறதுனால. அந்த மாதிரி என்னென்ன ரெக்கார்டு ரிட்டன்ஷன் பீரியடு, தேவையில்லாத ரெக்கார்டெல்லாம் நம்ம எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கணுங்கிறது நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க சொன்ன ஸ்பெசிபிக் டைம் வச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லா பீப்புளும் கிளீனிங்ல என்கேஜ் பண்ணணும். நான் சிஇஓ, நான் பிரசிடென்ட், நான் ஜிஎம் அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஏரியா அவங்கவுங்க கிளீன் பண்ணிக்கணும். இதுல இருந்து இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு, வெட் டு ட்ரை. ஈரமே இருக்கக்கூடாது எந்த இடத்துலயுமே. ஈரம் இருந்தாலே வியாதி தான் வரும். அதாவது உதாரணமா என்ன சொல்லுவோம்னா, ஃபேக்டரி எல்லாம் பண்ணீங்கன்னா லீக்கேஜ்னு சொல்லுவோம். லீக்கேஜ் ஆஃப் ஆயில், லீக்கேஜ் ஆஃப் மெட்டீரியல், ஸ்பில்லேஜ் ஆஃப் மெட்டீரியல், லீக்கேஜ் ஆஃப் கூலண்ட், லீக்கேஜ் ஆஃப் பர்ரு. ஆபீஸ்ல என்ன சொல்லுவோம்னா லீக்கேஜ் ஆஃப் மெசேஜஸ், லீக்கேஜ் ஆஃப் வாட்டர் கூலர்ல வாட்டர் லீக் ஆகும், டாய்லெட்ல ஃப்ளஷ்ல வாட்டர் லீக் ஆகும். அந்த மாதிரி லீக்கேஜே இருக்கக்கூடாது. லீக் இஸ் வீக் ஃபார் த ஆர்கனைசேஷன். அது எந்த லீக்காக வேணா இருக்கலாம். மெசேஜ் லீக்கு கூட அந்த ஆர்கனைசேஷனுடைய பேரை கெடுத்துரும். அதனால இந்த 3rd Sல வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் லீக் அண்ட் ஸ்பில்ஸ். ஸ்பில்லேஜ் இருக்கக்கூடாது, லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதனால அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா வெட் டு ட்ரைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எந்த இடமுமே வெட்டா இருக்கக்கூடாது, ட்ரையா இருக்கணும். அதே மாதிரி மாஸ் கிளீனிங் பிராக்டிஸ், கம்பெனி பிரிமிசஸ், அதாவது அவங்கவுங்க ஏரியா அவங்கவுங்க கிளீன் பண்ற பிராக்டிஸ் ஆரம்பிச்ச உடனே கம்பெனியுடைய அவுட்டர் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆர்பனேஜ் மாதிரி இருக்கும். குப்பையெல்லாம் நீங்க வெளியில போட்டுருவாங்க. ஏன்னா அது இந்த ஹவுஸ் கீப்பிங் ஆள் கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது. குப்பை எங்க போடணுமோ அந்த இடத்துல போடணும். ஹவுஸ் கீப்பிங் ஆள் ஜென்ரலா சுத்தம் பண்ணுவாங்க. பட் குப்பையை வெளியில போட்டு ஒரு ஆளை விட்டு கிளீன் பண்ண சொல்லக்கூடாது. ஒரு கம்பெனியில நுழைஞ்ச உடனே, ஒரு ஆபீஸ்ல நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த ஆபீஸ் பிரிமிசஸ் நல்லா இருக்கணும். அதனால வெளியில குப்பை போடக்கூடாதுங்கிற ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணணும் நம்ம. இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, கிளீன் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அண்ட் வெரி பெஸ்ட் இம்ப்ரெஷன் டு விசிட்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ், கிளீன் மிஷின்ஸ், ஈஸி அப்நார்மாலிட்டி டிடெக்ஷன். நாளைக்கு ஒரு குறைபாடு வரப்போகுதுன்னா இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து சொல்லலாம், வீட்டுல இருந்து கூட சொல்லலாம். இப்ப கிளீன் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆபரேட்டர் வந்து ஒரு
ப்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹைட்ராலிக் ப்ரெஸ் ஆப்ரேட்டட் பை ஆயில்ஸ். அதுல மேல வந்து ஒரு போல்ஸ்டர் இருக்கும், கீழே ஒரு போல்ஸ்டர் இருக்கும், நடுவில் வந்து மோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போல்ஸ்டர் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்ச உடனே அதுல ஒரு சின்ன லைன் மாதிரி தெரிஞ்சது. அந்த லைன் அந்த ஆப்ரேட்டருக்கு டவுட் வந்துருச்சு. உடனே மெயின்டெனன்ஸ் போய் கூப்பிட்டு வந்து காமிச்சாரு. சார் இது என்னமோ ஒரு லைன் மாதிரி தெரியுது, என்ன சார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கிராக் டெவலப் ஆயிருக்கு அந்த போல்ஸ்டர்ல. இந்த ஆப்ரேட்டருக்கு என்ன வழக்கம்னு பாத்தீங்கன்னா, இந்த போல்ஸ்டர் பிரஸ் மேல அப் பண்ணி வச்சுட்டு கீழே போய் கிளீன் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 30-40 சைக்கிள் ஓடிந்தீங்கன்னா அந்த போல்ஸ்டர் 2ஆ பிரிஞ்சு அந்த ஆப்ரேட்டர் தலையில விழுந்திருக்கும். அவங்களுடைய பழக்கத்தைப்படி பாத்தீங்கன்னா அது கரெக்டா அந்த கிளீன் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டர் கண்டுபிடிச்சாரு. உடனே அந்த பிரஸ்ஸை நிறுத்தி ஒரு 4-5 நாளா செலவழிச்சு நல்லா நீட்டா வெல்ட் பண்ணி திருப்பி மாட்டினாங்க. ஈஸி அப்நார்மாலிட்டி டிடெக்ஷன். அது மாதிரி இப்போ உதாரணமா வீட்டுல ப்ரெஷர் குக்கர்லாம் இருக்கு. கேஸ்கெட் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணணும். 6 months தான் அதுக்கு லைஃப். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடணும். அது மாதிரி கேஸ் டியூப்ஸ் 1 year. அது கேஸ் டியூப்ஸ், கேஸ் சிலிண்டர்லாம் யூஸ் பண்றோம். அதெல்லாம் 1 year கழிஞ்சா தூக்கி போட்டுடணும் ஆட்டோமேட்டிக்கா. அது நல்லா இருக்கு, லீக் ஆகலாம் வச்சுக்கூடாது. அப்ப அந்த கேஸ் டியூப்ஸ் எல்லாம் வாரம் ஒரு தடவை கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஈஸி அப்நார்மாலிட்டி டிடெக்ஷன். இதனால என்னன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுடைய பிரேக் டவுன் ஆகிற நேரம் வந்து விரிவடையும். மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு பிரேக் டவுனுக்கும் இன்னொரு பிரேக் டவுனுக்கும் உண்டான இடைவெளி ஜாஸ்தியா இருக்கும். பிரேக் டவுன் ஆகாதுங்கிற நிலைமைக்கு போவோம் பின்னால. ரெண்டாவது எம்டிடிஆர்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு, மீன் டைம் டு ரிப்பேர். ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். லாஸ்டா பாத்தீங்கன்னா இதுல ஒரு மேஜர் பெனிஃபிட் என்னன்னா, அந்த எக்யூப்மெண்ட் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா கேஸ்கெட் மாத்தினா குக்கர் எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 1 yearக்கு ஒருக்க சிலிண்டர் மாத்தினா லீக்கேஜ்ங்கிற ப்ராப்ளமே சிலிண்டர்ல வராது. வண்டியை டெய்லி தொடச்சோம்னா வண்டியில பிரேக் சரியா இருக்கா, டோர் கரெக்டா லாக் ஆகுதா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரியும் நமக்கு. சைக்கிளா இருந்தாலும் சரி, 2 வீலரா இருந்தாலும் சரி. ஸோ அதனாலதான் இந்த மெசேஜே ரொம்ப கிளியரா சொல்றோம். கிளீனிங் வித் மீனிங், டூயிங் வித் பர்பஸ், கிளீனிங் இஸ் இன்ஸ்பெக்ஷன். ரொம்ப முக்கியமான ஏரியா அது. இதை ரொம்ப அலட்சியமா சொல்லுவாங்க. ஆயுத பூஜைக்கு கிளீன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொங்கலுக்கு கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீனிங் வந்து டெய்லி நம்ம எப்படி பாடியை கிளீன் பண்றோமோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஷுட் பி கிளீன்டு பை தி ரெஸ்பெக்டிவ் யூசர்ஸ். அதுதான் கீ மெசேஜ். இப்ப நம்ம எல்லாம் டெய்லி குளிக்கிறோம். குளிக்கும் போது நம்ம என்ன செக் பண்றோம், பாடியில செக் பண்றோமாங்கிறதே டவுட். போவோம், 2 கப்பு தண்ணி ஊத்திட்டு வெளியில வந்துருவோம். பாடியில பார்ட்ஸ் எல்லாம் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா, கரெக்டா இருக்கா, டீவியேட் ஆயிருக்கா, டிட்டோரியேஷன் இருக்கா, நான் கன்ஃபர்மன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தாதான் அதுக்கு பேர் கிளீனிங். ஸோ அந்த கிளீனிங்கிறது பிளேஸ் அ வைட்டல் ரோல் நமக்கு. 4th S வந்து ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் தான் அது. அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இது இப்படிதான் பண்ணணும். அதுக்கு தான் அந்த JDS கேட்டோம் உங்ககிட்ட, ஜாப் டெஸ்கிரிப்ஷன் ஷீட். நான் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா என்ன பண்ணுவேன், 8 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஒர்க் என்ன, என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஒர்க்கை நான் ஃபாலோ பண்ணும்போது என்னுடைய அவுட்புட் வந்து குவாலிட்டியா இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஏரியா நாங்க என்ன சொல்லுவோம்னா டாய்லெட் சொல்லுவோம், ரெஸ்ட் ரூம்ஸ். அது வந்து எப்படி இருக்கணும்னா எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும். யாரு வேணா அந்த ஏரியால போய் எப்ப வேணா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்பிளே எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலயும். அந்த டிஸ்பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கணும். ஒரு டிஸ்பிளே போட்டுட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி மிசரபிள். உதாரணமா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய எழுதி போட்டிருப்பாங்க. இப்ப நாங்க ஆபீஸ்ல ஆடிட்டுக்கு எல்லாம் போறோம், ஃபேக்டரிக்கு போறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் போறோம். அந்த இடத்துல உள்ள யூசருக்கு அது தெரியல. அது இது என்னப்பா எழுதிருக்குன்னு தெரியல சார், அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு சார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க கம்பெனில SOP இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ங்கிறது இட் ஷுட் பி ரிட்டன் இன் த ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் பை த ரெஸ்பெக்டிவ் யூசர். ஒரு டாய்லெட்ல கூட கிளீனிங் செக்லிஸ்ட் போடும்போது தமிழ்ல அவரை கேட்டே எழுதி போட்டுடலாம் நம்ம. அதுதான் ஸ்டாண்டர்ட், ரியல் ஸ்டாண்டர்ட். நாளைக்கு யாரு கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, சார் இதை எப்படி கிளீன் பண்ணுவேன், இதை வச்சு கிளீன் பண்ணுவேன், இத்தனை நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ணுவேன், இத்தனை மணிக்கே கிளீன் பண்ணுவேன், டாய்லெட் கிளீன் பண்றது என்னுடைய பொறுப்புன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த SOP எல்லாம் போடும்போது அந்த யூசரை வச்சு எழுதணும்னு சொல்றோம். அது ஒரு வகையான ஸ்டாண்டர்டைசேஷன். ரெண்டாவது வந்து இந்த ஸ்டாண்டர்டைசேஷனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும், நம்மளை நம்பி ஆர்டர் கொடுப்பாங்க, இதோடைய அவுட்கம் வந்து குவாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகும், நான் கன்ஃபர்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ரெண்டாவது வந்து சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது இதுக்கு இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரூல்ஸ் மேக்கர், ரூல்ஸ் பிரேக்கர். ரூல்ஸ் யார் மேக் பண்றாங்களோ அவங்களே ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த வந்து ஆக்சிடென்ட்ங்கிறதே நடக்கிறது. நோ என்ட்ரின்னு போர்டு இருக்கும்,
நைட்டு தானே யாரும் இல்லையேன்னு போவான். அதே மாதிரி ஏத்தாப்புல இருக்கிறவனு வருவான் நைட்டுல யாரு, அப்பதான் ஆக்சிடென்டே நடக்குது. அதனால இந்த 4th S வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் எதுக்கு பண்றோம்னா டு இம்ப்ரூவ் குவாலிட்டி அண்ட் டு இம்ப்ரூவ் சேஃப்டி. அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த 4th Sங்கிறது சப்போர்ட்டிங் பில்லர் தான். இது நமக்கு வேலையே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்ல தான் வேலையே. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வேலை, 3வது இயர்ஸ் வந்து கிளீனிங் ஆக்டிவிட்டி, 4th இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். ஒரு செக்யூரிட்டி இருந்தாருன்னா அவருக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஒர்க் ப்ராக்டிஸ், என்னென்ன பண்ணுவாரு அப்படிங்கறத சொல்லணும். எல்லா இடத்துலயும் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கணும். ஸ்டாண்டர்டைசேஷனுடைய அவுட்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி லோ காஸ்ட். நம்பர் 2 ஆக்சிடென்ட் ஃப்ரீ என்விரான்மெண்ட். இந்த ஃபேக்டரிக்கு போறேன், இந்த ஆபீஸுக்கு போறேன், நான் தைரியமா வீட்டுக்கு திரும்பி போவேங்கிற நம்பிக்கை அந்த எம்ப்ளாய்க்கு வரணும். எதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கீங்கிறத நமக்கு சொல்லணும். எவ்வளவு இடத்துல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு இடத்துல பண்ணிருக்கீங்க, லொகேஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு சொல்லணும், ரெக்கார்ட்ஸ். அதுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் தேவைப்படுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்னன்னா வேரியேஷன் குறையும். எந்த ஒரு ப்ராசஸ்லயுமே வேரியேஷன் அப்படிங்கிறது, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா நம்ம ரவிக்குமார் சார் பண்ற மாதிரி என்னால வேலை பண்ண முடியும். ஆனா அவரை மாதிரி 100% என்னால பண்ண முடியுமான்னு கேட்டா 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த வித்தியாசம்ங்கிறது 0 வரவே வராது. வேரியேஷன் வந்து 0 பண்ணவே முடியாது யாராலையும். ஏன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவர் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, வேலைக்கு வரும் மனநிலை, வேலை செய்யக்கூடிய பகுதி, கூட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போலாம். வேரியேஷன் 0 அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். வேரியேஷன் வந்து யாராலையும் 0 பண்ண முடியாது. வேரியேஷன் இருக்கதான் செய்யும் எல்லா வேலையிலையும். ஆனா இந்த வேரியேஷனை வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம் 4th S மூலமா. மேக்சிமம் எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணீங்கன்னா எங்க இடத்துல வேரியேஷன் கம்மியாது. ஆனா வேரியேஷன் இருக்கதான் செய்யும். வேரியேஷன் மட்டும் 0 பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 4th S உடைய அவுட்கம், அல்டிமேட் அவுட்கம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் சேஃப்டி அண்ட் ரிடக்ஷன் இன் வேரியேஷன். அடுத்து வந்து 5th S, ரொம்ப முக்கியமான S. இது வந்து சஸ்டைன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு, ட்ரைனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த 2 வார்த்தையும் சேர்த்து தான் சஸ்டைன் வரும். முதல்ல வந்து ட்ரைனிங்கை பத்தி சொல்லலாம். ட்ரைனிங் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங், நீங்க உங்க ஆளுகளுக்கு கொடுக்குற ட்ரைனிங், உங்க ஆளுங்க அவங்க டவுன் லெவலுக்கு கொடுக்குற ட்ரைனிங், வெளியில இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இனிமே என்ன நம்ம புதுசா கத்துக்கிறோம், கற்றது கைமண் அளவுன்னு சொல்றாங்க, கல்லாதது உலக அளவு. அதனால எனக்கு எல்லாம் தெரியும்னா ஐ எம் த ஃபர்ஸ்ட் இடியட் இன் த வேர்ல்டு. அந்த மாதிரி யாருமே கிடையாது. டில் டெத் வி ஆர் லேர்னிங் சம் நியூ திங்ஸ். ஸோ அதனாலதான் இந்த ட்ரைனிங்கை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க. பயிற்சி மற்றும் பணி ஒழுக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது 2 இருந்தாதான் அந்த சஸ்டெயின் ஆகும் சிஸ்டம். எந்த ஒரு சிஸ்டமுமே நான் வேலைக்கு 8 மணிக்கு வரணும் அப்படிங்கிறது பணி ஒழுக்கம். போலாங்க 8:05 போலாம், 8:10 போலாம், என்ன யாரும் கேட்க மாட்டாங்க, நான் 25 வருஷமா வேலை செய்யறேன் அப்படின்னா அங்க ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். பயிற்சி மற்றும் பணி ஒழுக்கம்ங்கிறது 5வது S உடைய கூட்டு வார்த்தை. இது 2 இருந்தாதான் சஸ்டெயின் பண்ண முடியும் எந்த ஒரு சிஸ்டத்தையும். இதுல வந்து பயிற்சி வந்து எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் யாராவது ஒரு விஷயம் டெய்லி கத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு புதுசா என்ன கத்துனோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம பணி ஒழுக்கத்தை பத்தி ஜாஸ்தி பேசக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒழுக்கம்ங்கிறது வந்து அதுவா வரணும். ஒழுக்கத்துக்கு ஒரு கிளாஸ் எடுங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க, யாராலையும் எடுக்க முடியாது. சொல்லலாமே வழி அதை புரிஞ்சுட்டு அவங்களா செஞ்சாதான் உண்டு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் பி a ரோல் மாடல், ஐ ஷுட் பி a செல்ஃப் டிசிப்ளின்டு மேன். இப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நிறைய பைபிள் எல்லாம் படிக்கிறாங்க. யாராவது கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நம்ம கிட்ட? நம்ம குரூப்ல இருக்கீங்களா கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன சவுண்ட காணோம்? ஹலோ? இல்ல யாரும் இல்ல. அவங்க எல்லாம் பைபிள் எல்லாம் படிக்கிறாங்க. இப்ப நாம எல்லாம் பகவத்கீதை படிக்கிறோம், முஸ்லிம்ஸ் எல்லாம் குரான் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. இந்த 5 S எல்லாம் அதுலயே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேயே. உதாரணமா இந்த கிறிஸ்டியன்ஸ் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அந்த ஒரு யோவான் 14.6ன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதுல சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு அவரு. சோ டிசிப்ளின் வந்து என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. இந்துஸ்ல பகவத்கீதையில ராமர் சொல்றாரு, பகவத்கீதையில அவர் என்ன சொல்றாருன்னா மேன் ஆஃப் டிசிப்ளின் அவருக்கு பேரு. அதனாலதான் எல்லாரும் வீட்லயே வச்சு அவரை கும்பிடுறோம், ராமர் ராமர் ராமர்னு கும்பிடுறோம். மேன் ஆஃப் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் பத்தி நிறைய பேசவே கூடாது. டிசிப்ளின் வந்து பிளட்ல ஊறணும்.
நான் தப்பு பண்ண மாட்டேன், என்னை நம்பி இந்த கம்பெனி இருக்கு, கம்பெனியை நம்பி நான் இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணேன்னா என்னுடைய கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அது கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்ட் ஆனா கம்பெனியோட இமேஜ் போயிடுங்கிற கான்செப்ட் கம்பெனில இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு வரணும். இது வந்து எம்டிக்கோ சிஇஓக்கோ அந்த ஓனருக்கோ இருந்தா பத்தவே பத்தாது. இந்த கல்ச்சரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் இந்த 5 years உடைய அவுட்கம். 5th years செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ட்ரைனிங். இதுக்கு வந்து நம்ம ஒரு உறுதிமொழி மாதிரி எடுப்போம். அந்த உறுதிமொழியும் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதை வந்து உங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். நிறைய மாற்ற முடியாது, 1-2 வார்த்தை தான் நீங்க மாற்ற முடியும். அதுல 5 yearsக்கு உண்டானதை போட்டிருக்கோம். நம்ம டெய்லி இந்த உறுதிமொழி எடுக்கும்போது அது அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு வேலையை 21 நாள் தொடர்ந்து யாரு செய்யறாங்களோ, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது பழக்கமாயிடும் சொல்றாங்க அறிஞர்கள். ஒரு வேலையை எந்த 21 நாள் செய்யும் போது அந்த வேலை அவங்களுக்கு பழக்கமாயிடும் சொல்றாங்க. இதுல வந்து நம்ம எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ற வேலை நிறைய இருக்கு. ஸ்டியரிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஸ்டியரிங் கமிட்டி மீட்டிங்ல வந்து இந்த ஜோன் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய கன்சர்ன் சொல்லலாம். அவங்க கன்சர்ன் மட்டும்தான் சொல்லணும். சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெரிய லெவல்ல எடுத்துட்டு வரக்கூடாது. அவங்களால என்ன முடியலையோ அதைத்தான் எடுத்துட்டு வரணும். சார் என் இடத்துல 5 years இம்ப்ரூவ் ஆகலை, இது பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளை ஸ்டியரிங் கமிட்டி, ரெட் டேக், அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுக்கணும். எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களோட டெய்லி பேசணும், மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த நான் என்ன சொன்னேன்னா, ஜேடிஎஸ் போடும்போது 6 hours போடுங்கன்னு சொன்னேன். 2 hours வந்து அவங்களோட கவுன்சில் கூட பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இன் அ வீக். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சூப்பர்வைசர் கவுன்சில் பண்ணி வாட் இஸ் தேர் எக்ஸாக்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் தேர் கிரீவன்சஸ், வேலை நல்லா செய்யலைங்கிறத டெய்லி சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வேலை. ஆனா அவங்களுக்கு என்ன கிரீவன்ஸ், புட் யுவர் செல்ஃப் இன்டு அதர் மேன் ஷூன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரி அவங்களுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும். எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் கிளீனிங் செக்லிஸ்ட், இதெல்லாம் 5th yearsல வரும். செல்ஃப் ஆடிட் செக்லிஸ்ட், அவங்களே ஆடிட் பண்ணிக்கணும். ஆடிட் பண்ணதை எழுதி வைக்கணும். ஆடிட் ஆக்ஷன் லாக்னு சொல்லுவோம் நாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆடிட், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் மேனேஜ்மெண்ட் ஷுட் கோ அண்ட் ஆடிட். இதுக்கெல்லாம் போட்டோ இருக்கு, நீங்க பாருங்க. இண்டிவிஜுவல் கம்பெனி போடும்போது இந்த ஒரு செஷன் மட்டும் நான் குவிக்கா ரன் பண்றேன், கவலைப்படாதீங்க. மேனேஜ்மெண்ட் ஆடிட் செக்லிஸ்ட் இருக்கு, மாசம் ஒரு தடவை. அதாவது இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஏற்கனவே சொன்னேன் நான், ஞாபகம் இருக்கு எனக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். எங்க பிரசிடென்ட் வந்து ஆடிட் பண்ணுவாரு. 15 வருஷம் 14 வருஷம் தொடர்ந்து ஆடிட் பண்ணாரு. ஒரு 30 அடி 40 அடி ஹைட்டுக்கு, அவர் வயசுக்கும் அவர் போற ஹைட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. பொறுமையா பண்ணுவார் ஆடிட். அவர் ஆடிட் பண்ணதான் நாங்க மெச்சூர் ஆனோம். அந்த ஆடிட்டுடைய விலன் தான் எங்களுக்கு வந்து 2001 டெமிங் கிடைச்சது. அந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்ல யாரு சிஇஓ ஓனர் யாரு இருக்காங்களோ அவங்க சின்சியரா பண்ணணும். 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஏதோ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க போய் உங்க முகத்தை காமிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். மேனேஜ்மெண்ட் ஆடிட் செக்லிஸ்ட் இருக்கு, இதுல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆடிட் ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணுங்க. இந்த 5 years உடைய அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஆடிட் பிராக்டிஸ் வளரும், எம்ப்ளாயிஸுக்கு ப்ரைட் அண்ட் ஓனர்ஷிப் டெவலப் ஆகும், எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆகும், அவங்களே நிறைய சஜஷன்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். வெளியில போய் ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற எண்ணம் வரும் அவங்களுக்கு. நம்ம இதை பண்ணியிருக்கோமே, வெளியில போய் யார்ட்டையா சொல்லுவோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதனால இந்த 5th years பொறுத்த வரையும் வேல்யூ ஃபார் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ்னா எல்லாரும், டாப் மேன் டு லோயஸ்ட் லெவல் பீப்புள். இந்த 5 years டெக்னிக்ஸ் வந்து அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் உடைய ஃபவுண்டேஷன், TQM அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்தியாவில் வந்து டெமிங் அவார்டு வாங்கின கம்பெனி வந்து 32 கம்பெனி இருக்கு இன்னைக்கு தேதியில. இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி சுந்தரம் கிளேடன், செகண்ட் கம்பெனி சுந்தரம் பிரேக் லைனிங், நான் ஒர்க் பண்ண கம்பெனி. இன்னைக்கு பார்த்தா 32 கம்பெனி இருக்கு. அதுல வந்து 18-19 கம்பெனி சவுத் இந்தியால இருக்கு. இந்த TQM டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷனே 5 years தான். முதல்ல கம்பெனி ஒரு விஷுவல் ரவுண்ட் அடிச்சு பாக்குறாங்க 1 hour, இந்த கம்பெனி நல்லா இருக்கு, அப்புறம் தான் டாக்குமெண்டேஷன்லயே போறாங்க அவங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லணும்னா, 5 years சிஸ்டம் இம்ப்ரூவ்ஸ் தி ஒர்க் பிளேஸ் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவிங் த வேஸ்ட் எலிமினேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த ஆக்டிவிட்டியில வேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு இந்த 5 years யூஸ் ஆகும். உதாரணமா ஒரு ஆபீஸ்ல ஒரு சிஸ்டம், உதாரணமா இப்ப நான் வந்து ஜென்ரலா கேட்கறது உண்டு, ஒரு பில் ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? யாரு, நம்ம ரவிக்குமார் சார் தான் இருக்காரு லைன்ல, அல்லது ஷியாம் சுந்தர் சொல்லலாம். ஒரு வெண்டார் அல்லது ஒரு சப்ளையுடைய பில்ல ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
Sir, retail invoice na it takes 5 minutes, sir. 3 to 5 வெரி minutes. குட், வெரி குட். Wholesale கொஞ்சம் number of items ஜாஸ்தினா 15 minutes to half an hour கூட ஆகும் சார். நீங்க மெட்டீரியல் வாங்குற பில்ல கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க வெளியில இருந்து வாங்குறீங்கல்ல ஹோல்சேல்ல, ஆமா சார். அவங்களுக்கு பேமெண்ட் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சார் அது ஏற்கனவே ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணி வந்துரும் சார். இல்ல இல்ல எவ்வளவு நாள் ஆகும் நான் கேட்டேன். மேக்ஸிமம் 30 days. 30 days. 30 days கிரெடிட். ஆமா சார், immediate to 30 days. இல்ல இல்ல என் கேள்வி அது இல்ல. What is your bill processing time to pay your vendor? Bill processing time to pay the vendor na கரெக்ட்டா எல்லாம் செக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது இமிடியேட் ஆயிடும் சார். அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. அதான் செக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். நெக்ஸ்ட் டே சார். இன்னைக்கு வந்திருந்தா அன்னைக்கு ஈவினிங்ல மறுநாள் காலையிலக்குள்ள அது எல்லாமே ப்ராசஸ் போகும். அது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 குவாலிட்டி சர்க்கிள் பார்த்தோம். 6 ஹவர்ஸ்ல இருந்து it has brought down to 25 minutes. ஓகே. நீங்க எப்ப பேமெண்ட் கொடுக்குறீங்கங்கிறது மெட்டீரியல் உள்ள வந்த டைம்ல இருந்து it takes minimum of உரிமை. அது பேமெண்ட் கொடுக்கிறது உங்க கையில இருக்கு. ஆனா பில்ல ப்ராசஸ் பண்ணி வைக்கிறது அந்த பில் யாரு ப்ராசஸ் பண்ணாங்களோ அவங்க கையில இருக்கு. பில் வந்த உடனே அதுக்கு என்ன ப்ரொசீஜர் படி ப்ராசஸ் பண்ணி ஃபைல்ல போட்டுடணும். அப்ப இன்னைக்கு இவருக்கு ஒரு 10,000 ரூபாய் செக் கொடுப்பானா கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அது முதலாளி கையில இருக்கு. நான் கேக்குறது பில் ப்ராசஸிங் டைம் 2 hours ஆகும் சார். 2 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார். இந்த 1 day ஆகும் சார். பாத்தீங்களா, 1 day. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days. நான் கிரெடிட் கேட்கவே இல்லை. 30 days கழிச்சு நீங்க கொடுங்க பேமெண்ட், கவலையே இல்லை எனக்கு பில். ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு, நிறைய கம்பெனிஸ்ல பில்லே தொலைச்சிருவாங்க, வெண்டார் பில்லையே. அவங்க நேரம் முதலாளிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் முதலாளி போய் கேட்டா, சார் பில்லு மிஸ் ஆயிடுச்சு சார், டூப்ளிகேட் கேட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு குவாலிட்டி சர்க்கிள் மாதிரி எடுத்து பண்ணோம். இன்னைக்கு ஆவரேஜ் டைம் என்னன்னா 20 மினிட்ஸ்ன்றாங்க. சார் பில்லு வந்த உடனே நாங்க உடனே ஜிஆர்என் போட்டு க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருவோம். மேனேஜ்மெண்ட்ல எப்ப கிளியர் பண்றாங்க செக் கொடுப்போம் சார் அப்படின்றாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி 30 days, 60 days, 90 days கிரெடிட் இருக்கும். அதுதான் நமக்கு வேஸ்டேஜ். எந்த இடத்துல ஆகுது வேஸ்ட்? பில்லு வந்தா ப்ராசஸ் பண்ண வேண்டியதானே, என்ன வேலை இருக்கு? அதுக்கு தானே அவரை வச்சிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ். அது மாதிரி எல்லாம் எலிமினேட் பண்ணுவோம். அது வந்து 2வது பாயிண்ட். இன்னைக்கு வந்து இந்த 5 years டெக்னிக்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கு. இந்தியாலேயே பாத்தீங்கன்னா more than 1000 கம்பெனிஸ் 5 years அவார்டு வாங்கியிருக்காங்க. வேஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கிற பேரை மாத்திட்டாங்க 5 years. 5 yearsங்கிறது ஒண்ணு இல்லையா, பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஓட்டுறதுங்கிற சொல்லி போய் எவ்வளவு வேஸ்ட் குறைச்சிருக்கீங்க, எவ்வளவு தேவையில்லாத ஆக்டிவிட்டியை குறைச்சிருக்கீங்க, எவ்வளவு மேன் பவர் குறைச்சிருக்கீங்க. இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றேன் நான் அந்த வார்த்தையை. மேன் பவர் குறைச்சிருக்கேன்னா நான் 60 பேர்ல இருந்து 20 பேர் ஆக்கியிருக்கேன்னு சொல்லிடாதீங்க. எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்ப சொல்லல. ஒரு ஆக்டிவிட்டியில இருந்து எடுத்து அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து கொடுக்குறோம். இந்த ஏரியாவில் இவ்வளவு பேர் தேவையில்லை, 4 பேர் தேவையில்லை, 2 பேர் போதும். ஆக்டிவிட்டியை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம். யாரையுமே நம்ம வீட்டுக்கு போக சொல்றதுக்கு சஜஸ்ட் பண்ணல. நம்ம we are trying to eliminate unwanted activities, reduce the work burden of the employees, thereby merging 2 to 3 areas at one source. இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, ப்ரொடக்ஷன். ஷாம் சுந்தர் இருக்காருல லைன்ல? ஷாம் சுந்தர் சார் இருக்கேன் சார். இப்போ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கு, இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு, ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. ஆமா சார். ஒரு மெட்டீரியல் இன்கமிங் மெட்டீரியல் வந்தா குவாலிட்டி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஆமா சார். இந்த டைம் டேக்கன் பீரியட் எவ்வளவு டைம் பீரியட்? சார் மெட்டீரியல் வண்டியில வருது சார், சாம்பிள் எடுக்கிறோம், டெஸ்ட் பண்றோம், அப்புறம் போய் அன்லோட் பண்ணி வச்சிடுறோம். அந்த மெட்டீரியல் வந்து எப்ப எடுப்பாங்கிறது தெரியாது சார். மேக்ஸிமம் 7 daysக்குள்ள எடுப்பாங்க சார். இல்ல எடுக்கிறத கேட்கல, கிளியரன்ஸ் டைம் எவ்வளவுன்னு சார். எப்படியும் வண்டி கேட் உள்ள வந்ததுல இருந்து 3 to 4 hours ஆகும் சார். இல்லம்மா, குவாலிட்டி கிளியரன்ஸ் டைம் கேக்குறேன். எனக்கு வண்டி விட்டுருங்க, அது வேற டாபிக். அது வெஹிக்கிள் டர்ன் அரவுண்ட் டைம்னு தனியா வருவோம். ஒரு மெட்டீரியல் உள்ள வந்ததுன்னா கிளியர் ஆகி ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? எப்படியும் 5 hours மேல ஆயிடும் சார். அது ரொம்ப ஜாஸ்தி. அது அதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற பிராக்டிஸ் வந்து பர்ச்சேஸ் ஆளோட ஒரு குவாலிட்டி ஆளோட கிளப் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் ஆள் வந்து அந்த டிசி ஈசி எல்லாம் வாங்கி செக் பண்ணுவாரு. உடனே குவாலிட்டி ஆள் போய் சாம்பிள் எடுப்பாரு. இட் should be done within 45 minutes maximum. Okay sir. Material will be cleared by quality and will be used by production at the time of request. அது பத்தி கவலை கிடையாது.
ஓகே ஓகே அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் சிஸ்டம் இருக்கு. பட் ஓகே நீங்க பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் ரொம்ப யங் ஜெனரேஷன், ரொம்ப முன்னேறிட்டீங்க. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 நாள் ஆச்சு எங்களுக்கெல்லாம். கிளியரன்ஸுக்கே 5 நாள் ஆகும். கூலா பதில் சொல்லுவோம் எங்க முதலாளிட்ட, சார் மெட்டீரியல் இன்னும் கிளியர் ஆகல சார், குவாலிட்டி கிளியர் பண்ணலன்றோம் அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனிலையும் பர்ச்சேஸ் ஆளோட ஒரு குவாலிட்டி ஆளை மெர்ஜ் பண்ணி விட்டுருக்கோம். மெட்டீரியல் வந்தோடனே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், இவன் போய் உடனே கிளியர் பண்ணி ஓகே போட்டு கையில கொடுத்துருவான். அப்ப பர்ச்சேஸ் ஆள் வந்து யாருக்குமே வெயிட் பண்ண வேண்டாம், டக்கு டக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பான் ப்ரொடக்ஷனுக்கு. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வேஸ்ட் என்பிஏ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. நம்ம டெய்லி ப்ராப்ளம் ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல ஆனாலும் சரி, அது வீடா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒண்ணு தேடி, சர்ச்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, முக்கியமான வார்த்தை, லைஃப்ல மறக்கவே கூடாது. இந்த சர்ச்சிங்கிற வார்த்தை ஒழியணும், சர்ச்சிங்கே இருக்கக்கூடாது. எதை சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, சக்சஸ் ஒண்ணுதான் சர்ச் பண்ணலாம். நம்மளுடைய வெற்றியை நோக்கி தேடிட்டே போயிட்டே இருக்கணும். இதை விட இது வெற்றி, இதை விட இது வெற்றி, இதை விட இது வெற்றி, நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். we have to search only for our success தான். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், எப்படி மேல போறேன், அது ஒண்ணுதான் தேடணும். வெற்றி பாதையை மட்டும்தான் நம்ம தேட வேண்டும். சக்சஸ் தவிர வேற எதையுமே நம்ம தேடக்கூடாது. சர்ச்சிங் should be eliminated from the dictionary except for my success அப்படின்னு சொல்றாங்க. டெர்மினாலஜி அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது தேடிக்கிட்டே இருக்காங்க. இதை தேடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, டென்ஷன் ஆகுது, கோவம் வருது, கவலையா உட்காந்துடுறோம், கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம் எல்லாரையும். ஒரு டாக்குமெண்ட்டை தேடும் போது எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம ரவிக்குமார் சார் பார்த்து, ஒரு அக்கௌண்டன்ட் பார்த்து இந்த பில் எடுத்துட்டு வாயான்னு சொல்றாரு, அவர் போயினவர் வரவே மாட்டார் திருப்பி. அப்ப எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரவிக்குமார் சாருக்கு டென்ஷனு, இவரால கஸ்டமருக்கு டென்ஷனு, கஸ்டமர் கண்ணா பின்னான்னு இவர்கிட்ட பேசுறது, இவர் போய் இவரை திட்டுறது, எவ்வளவு பிரச்சனை பாருங்க எல்லாருக்கும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் டிக்ஷனரி இருந்து எடுக்கணும்ன்றாங்க இன்னைக்கு. டென்ஷன், ஆங்கிரி, ஒரி, கன்ஃபியூஷன், இதெல்லாம் இந்த சர்ச்சிங்னால தான் வருதுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், we lose peace of mind. Instead of loving the job, we hate the job. இன்னைக்கு கம்பெனிக்கு லீவ் போட்டலையா, ஒரே பிரச்சனையா இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகுமா? அடுத்த நாள் வந்து அதே பிரச்சனையே நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? தமிழ்ல பழமொழி இருக்கல, அழுதாலும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும். பிரச்சனையை பார்த்து பயந்தா பிரச்சனை நம்ம நோக்கி துரத்திக்கிட்டே இருக்கும். பிரச்சனையை எதிர்கொண்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும். அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கியா கம்பெனியில், இன்னைக்கு 4 நாள் லீவை போட்டுருவோம். 4 நாள் கழிச்சு அதே பிரச்சனை வரதான் செய்யும். அந்த மாதிரி people instead of loving the job, they hate the job. So ultimate benefit என்னன்னா, 5 yearsல வந்து மோர் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. ஒன்னஸ் தேவையில்லாத பொருட்கள் எடுக்கிறதுனால மெட்டீரியல் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். சர்ச்சிங் இருக்காது. கண்டியூசிவ் ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்கும், ரம்யமான சூழ்நிலை இருக்கும் வேலை செய்யறதுக்கு. சேஃப்டி நல்லா இருக்கும். ஒர்க்கருடைய ஆப்சன்டிசம் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். மெயினா இன்வென்ட்ரி குறையும். இம்ப்ரெசிவ் டு விசிட்டர் அண்ட் கஸ்டமர். வாடிக்கையாளர் நம்மகிட்டே இருப்பாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இது எந்தெந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். வீடு, ஆபீஸ், இன்ஸ்டிடியூஷன், ஃபேக்டரி, ஷாப்பு, வேர் ஹவுஸ், கம்ப்யூட்டர். we can practice in mind also. மைண்ட்ல கூட தேவையில்லாத வச்சுக்கூடாது. தேவை இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சுக்கணும். மைண்ட் கிளியரா இருக்கணும். ரவிக்குமார் சார்கிட்ட பேசும்போது ரவிக்குமார் சாரை பத்தி தான் பேசணும். சார் அவர் வந்து அசோக்குமார் சார், அது எதுக்கு அசோக்குமார் சாரை பத்தி ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? ஸோ மைண்ட் கூட 3 years கிளியரா இருக்கணும். மைண்ட்ல கூட 5 years இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால இந்த 5 years இல்லாத இடமே இல்லை. கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி 5 years இருக்கணும்னா, தேவையில்லாத ஐகான்ஸ் இருக்கக்கூடாது. மேக்சிமம் 14 ஐகானுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. 14 அல்லது 15. அதுல ஒர்க்கிங் ஐகான்ஸ் வந்து 5 தான், பாக்கி எல்லாம் சாஃப்ட்வேர். ஏன்னா இந்த ஐகான் வந்து டெஸ்க்டாப்ல ஏன் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அது வந்து சி டிரைவ். சி டிரைவ்ல நீங்க ஸ்டோர் போனீங்கன்னா கம்ப்யூட்டருடைய லைஃப் கெட்டு போயிடும். 6 வருஷம் வரக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து 3 வருஷத்துல செத்து போயிடும். திருப்பி கம்ப்யூட்டருக்கு உண்டான செலவு ஜாஸ்தி ஆகும். அதுதான் ரீசன். சில பேர் டெஸ்க்டாப்ல பார்த்தா ஒரு 75 ஃபைல் வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா எல்லாமே அர்ஜென்ட்பாங்க, எல்லாமே பார்க்க முடியாது. ஒரு நேரத்துல ஒரு ஃபைலை பார்க்கலாம், ஒருத்தட்ட பேசலாம், 2 வேலை தான் செய்யலாம். சார் ஒர்க் நிறைய இருக்கு சார், ஒர்க் ப்ரெஷர் பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால இந்த கம்ப்யூட்டர்ல வந்து 5 years வந்து ரொம்ப மேண்டேட்டரி. இன்னைக்கு ஆடிட் பாயிண்ட்ல அதையும் நாங்க பாக்குறோம். 15 ஐகானுக்கு மேல எந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் சத்தம் போடாம டெலீட் பண்ணி விட்டுடலாம். அது கம்ப்யூட்டருக்கு கெடுதி. கம்ப்யூட்டருடைய லைஃப் கெடுத்துரும். இப்ப சம் ஆஃப் த கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது இப்ப உங்களுக்கு தெரியாதது. இதோட 5 years கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு.
கேஸ் ஸ்டடி போட்டோஸ் நிறைய ஷேர் பண்றேன் இன்னைக்கு. இதுல டவுட் இருந்தா நான் அடுத்த கிளாஸ்ல டெஃபினட்டா ஒரு 1/2 hour எடுக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து இனிஷியேட் ஆச்சு. பட் ஆரிஜின் வந்து இந்தியா தான். இந்த கான்செப்ட் வந்து நம்ம நாட்டுல இருந்து தான் போயிருக்கு. அதுவும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் ஆரிஜின் வந்து born and brought up by Indians but not sincerely meticulously followed by Indians. அதான் மெசேஜ். அப்படிதான் ஒரு ஜாப்பனீஸ் குருவே சொல்றாரு. born and brought up by Indians but not sincerely meticulously followed by Indians. ஒரு விசிட்டர் வராங்கன்னா இடம் கிளீனா வச்சுப்போம். ஒரு கம்பெனி எம்டி வராருன்னா கிளீனா வச்சுப்போம். ஒரு ஆடிட் நடக்குதுன்னா கிளீனா வச்சுப்போம். ஆனா நம்ம நமக்குன்னு கிளீனா வச்சுக்க மாட்டோம். எவனோ வரான்னு கிளீனா வச்சுப்போம். அந்த கான்செப்ட் ஒழியணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து again I am repeating my statement, born and brought up in India but not sincerely meticulously followed by Indians. இதுக்கு வந்து ஒரு ஜப்பானீஸ் குரு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து டக்ககாஷி ஒசாடா. இதுவும் உங்க ஸ்லைட்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஃபாதர் ஆஃப் 5S டக்ககாஷி ஒசாடான்னு பேர். அவர் பேர் ஒசாடா, ஊர் வந்து டக்ககாஷி. அதுக்கப்புறம் நீங்க சக்சஸ் ஸ்டோரி செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு டைமிங் பிளான் போட்டுக்கணும். எதுவுமே வாட் கெட்ஸ் மெஷர்ட் ஒன்லி கெட்ஸ் டன். அளக்க முடியாத வேலை எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாங்க. எந்த வேலையை நம்மளால அளக்க முடியலையோ அந்த வேலை நடக்கலைன்னு சொல்றாங்க. அதனால ஒரு டைமிங் பிளான் போட்டுக்கணும். அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இப்ப சம்மிங் அப் செஷனுக்கு வந்திருக்கோம். முதல்ல இருந்து 2 நாள் நடந்ததுடைய சம்மிங் அப் 2 ஸ்லைட்ல ஷேர் பண்ணிருக்கோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஃபர்ஸ்ட் எஸ்ன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அன்வான்டட் ஐட்டம்ஸ் கிளாசிபிகேஷன் such as broken, irreparable, excess, redundant, unused for long time, obsolete and then malfunctioning items. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி வந்து 3R கான்செப்ட்: ரிஜெக்ட், ரிப்பேர் அண்ட் ரீயூஸ் அண்ட் ரீடெப்ளாய். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் மணி. இதுதான் ஷார்ட் ரிமெம்பரன்ஸ். 1Sனா இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். டக்குன்னு ரெட் டேக் ஏரியா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். 2Sனா என்னென்ன ஞாபகத்துக்கு வரணும்? நத்திங் ஆன் ஃப்ளோர். தரையில எதுவுமே இருக்கக்கூடாது. மனுஷனுடைய கால், மிஷினுடைய கால், இது 2 தவிர தரையில எதுவுமே டச் ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து கிளீனிங்க்கு எனக்கு இடைஞ்சலா இருக்கும். எதையாவது என்னை தூக்கிட்டு கிளீன் பண்ணுங்கன்னா நான் பண்ண மாட்டேன். எந்த ஒரு வேலை கஷ்டமா இருக்கோ அதை நான் இஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன். கஷ்டப்பட்டு செய்யற வேலையை இஷ்டப்பட்டு செய்யறதுக்கு நான் தயாரா இல்லை. அதனால நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையா மாத்தணும். அதுதான் 5S. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2Sல நத்திங் ஆன் ஃப்ளோர் கான்செப்ட். ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம எதுவுமே இருக்கக்கூடாது. Searching should be eliminated. Retrieval time should be reduced to less than 30 seconds. High inventory should be reduced to low inventory. No orderliness to be changed to orderliness. Last but not the least, 3C concept. அன்னைக்கு சொன்னேன், கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட் லொகேஷன். உதாரணம் வந்து GRT ஜுவல்லர்ஸ்ல நம்ம சொன்ன ஒரு செயின் கொடுங்கன்னா செயின் டப்பா கொடுக்குறான். நமக்கு 20 செயின் இருக்கு, 20 ஸ்லாட் இருக்கு. அந்தந்த செயின் அந்தந்த லொகேஷன்ல இருக்கு. மோதிரம் கேட்டா மோதிரம் கொடுக்குறான், ரிங்கு கேட்டா ரிங்கு கொடுக்குறான். அந்த மாதிரி 3 கான்செப்ட் அன்னைக்கு சொன்னேன். கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் லொகேஷன், கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, அந்த மாதிரி சொன்னேன். அதே இதுல இன்னொரு 3C கான்செப்ட் கூட இருக்கு. நீங்க இப்ப ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் சார், முடிஞ்சிடும் சார் சொல்றாரு. அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும். கேன் சி, கேன் டேக், கேன் ரீப்ளேஸ். எல்லாராலையும் அந்த ஐட்டத்தை பார்க்க முடியணும். யாரு வேணா அந்த ஐட்டத்தை எடுக்க முடியணும். யாரு வேணா அந்த இடத்துல கொண்டு போய் திருப்பி வைக்க முடியணும். அப்படி இருந்தாதான் அது 2S. கேன் சி, கேன் டேக், கேன் ரீப்ளேஸ். இதை வந்து மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் 3C கான்செப்ட். ஒரு இடத்துல போனீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்க தெரியணும். அதை வந்து என்னால ஈஸியா எடுக்க முடியணும். அந்த இடத்துல கொண்டு போய் என்னால ஈஸியா திருப்பி வைக்க முடியணும். அப்பதான் 2S ஓகேன்னு அர்த்தம். இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா டைம் சேவிங், productivity improvement and inventory reduction. மூணாவது S, third S, cleaning with meaning, doing with purpose. Cleaning is inspection அப்படிங்கிற கான்செப்ட் வரணும். irrespective of the item you clean, உங்க பாடியா இருக்கலாம், ப்ரெஷர் குக்கரா இருக்கலாம், வீட்டுல தரையா இருக்கலாம், ஆபீஸ்ல மிஷினா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். irrespective of the item you clean, you should have a mentality to clean the items with the inspection concept. Why we are doing inspection? To find out the abnormality, non-conformance, defect, குறைபாடு எல்லாம் ஒண்ணுதான். To find out the leak points, leaks and spills பார்க்கறதுக்கு பார்க்குறோம்.
டர்ட் அண்ட் டஸ்ட் எங்க இருந்து விழுதுன்னு பாக்குறோம். டு இம்ப்ரூவ் MTBF, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர், அந்த எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய நேரத்தை இன்க்ரீஸ் பண்றோம், இடைவெளியை இன்க்ரீஸ் பண்றோம். 3 மாசத்துக்கு ஒருக்க எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் ஆயிட்டு இருந்துச்சு, ரெகுலரா நாங்க கிளீன் பண்றோம். இப்ப 2 வருஷம் ஆச்சு சார், பிரேக் டவுனே ஆகிறது இல்ல அப்படின்னு சொன்னீங்களா. MTBF, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். அடுத்து மீன் டைம் டு ரிப்பேர், ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்தை குறைக்கிறோம். இங்க வந்து ஒரு 3R கான்செப்ட் இருக்கு. ரெடியூஸ் யுவர் வேஸ்ட், ரீயூஸ் யுவர் வேஸ்ட், ரீசைக்கிள் யுவர் வேஸ்ட். வேஸ்ட்டை ஏன் குறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபேக்டரி கழிவுகள், ஆபீஸ்ல வர கழிவுகள்லாம் கொட்டுறதுக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரியில நிறைய வேஸ்ட் கொண்டு போய் வெளியில கொட்டுறாங்க. அந்த இடம் நாளைக்கு யாருடைய இடமா ஆயிடுது. அந்த இடத்துல பிளாட் போட்டு விற்கிறான், அந்த இடத்துல போய் ஒருத்தன் கிணறு தோன்றான், தண்ணி வருது, அந்த தண்ணி நல்ல தண்ணி இருக்குமா? இருக்காது. ஸோ வேஸ்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்றது, எப்படி குறைக்கிறது, எப்படி ரீசைக்கிள் பண்றது, அதனாலதான் அந்த வேஸ்ட்டை வந்து முதல்ல குறைக்கணும்னு சொல்றோம். ரெடியூஸ், ரீயூஸ், இஃப் ரீசைக்கிள். அது மாதிரி ஒரு 3R கான்செப்ட் இருக்கு தேர்ட் எஸ்ல. தேர்ட் எஸ் உடைய அட்வான்டேஜ் வந்து மிஷின் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஃபோர்த் எஸ் வேரியேஷனை குறைக்கணும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அன்சேஃப் கண்டிஷன் எலிமினேட் பண்ணணும், அன்சேஃப் ஆக்ஷனை வரவே தவிர்க்கணும். இதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து இங்கேயும் ஒரு 3S கான்செப்ட் இருக்கு. ஃபோர்த் எஸ்ல 3S கான்செப்ட் இருக்கு. நம்ம சிஸ்டத்தை நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம், நம்ம சக்சீட் ஆவோம், நம்ம சர்வைவ் ஆவோம் மார்க்கெட்ல. சஸ்டெயின், சக்சீட், சர்வைவ். முதல்ல நம்ம சிஸ்டத்தை சஸ்டெயின் பண்ணிப்போம், நம்ம வாடிக்கையாளரை சஸ்டெயின் பண்ணிப்போம், நம்ம வெற்றி நிச்சயம், நம்ம மார்க்கெட்ல நிலைச்சு நிற்போம், நமக்கு ஒரு பேர் இருக்கும். அது மாதிரி 3Sன்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம் ஃபோர்த் எஸ்ல. ஃபிஃப்த் எஸ் வந்து செல்ஃப் ஆடிட், செல்ஃப் டிசிப்ளின், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஷெட்யூல் அடியரன்ஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், லீடர்ஷிப் எம்பவர்மெண்ட், ப்ரைட், டிசிப்ளின். இங்க வந்து ஒரு 3R கான்செப்ட் இருக்கு. ரிசர்வ்ஸ், ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்டு. இது வந்து ஒரு ஷார்ட் ரிமெம்பரன்ஸ், 2 நாளுடைய நடந்த கோர்ஸ். இதுல நம்ம டாக்குமெண்ட் என்னென்ன ரெடி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்னா ஒரு 3 டாக்குமெண்ட் தான். ரெட்டாக் பிராக்டிஸ் போட்டோ, ரெட்டாக் ரெஜிஸ்டர், மாஸ் ஓனர்ஸ் ஆக்டிவிட்டி, மாஸ் ஓனர்ஸ் ஆக்டிவிட்டி சார்ட், பெனிஃபிட். இவ்வளவுதான் நம்ம ரெடி பண்ணோம். 3 டாக்குமெண்ட் தான். செகண்ட் எஸ்ல இன்வென்டரி ரிடக்ஷன் காமிக்கணும், நம்ம ஆர்டர்லினஸ் காமிக்கணும், சர்ச்சிங் இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ரிட்ரீவல் டைம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், நத்திங் ஆன் ஃப்ளோர் கான்செப்ட் பார்த்தா தெரியணும். தேர்ட் எஸ்ல வந்து மிஷின் அப்நார்மாலிட்டி குறைஞ்சிருக்குங்கிற டாக்குமெண்ட் காமிக்கணும், மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் குறைஞ்சிருக்குங்கிற டாக்குமெண்ட் காமிக்கணும், மீன் டைம் டு ரிப்பேர் குறைஞ்சிருக்குங்கிற கான்செப்ட் காமிக்கணும், கிளீனிங் செக்லிஸ்ட் காமிக்கணும். ஃபோர்த் எஸ்ல நம்ம குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத காமிக்கணும், சேஃப்டி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எங்க கம்பெனியில விபத்தில்லா தொழிற்சாலை, விபத்தில்லா ஆபீஸ், எங்க கம்பெனிக்கு வந்தா எல்லாரும் தைரியமா வீட்டுக்கு போயிடுவாங்க திருப்பி அப்படிங்கிற நம்பிக்கை வளர்க்கணும். சேஃப்டி வந்து எல்லாருடைய பொறுப்பு. 5வது எஸ்ல என்ன டாக்குமெண்ட்னா செல்ஃப் ஆடிட் செக்லிஸ்ட் காமிக்கணும், மேனேஜ்மெண்ட் ஆடிட் செக்லிஸ்ட் காமிக்கணும், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் போட்டோல காமிக்கணும், ஷெட்யூல் அடியரன்ஸ் காமிக்கணும், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் காமிக்கணும், நம்ம லீடர்ஷிப் டாக்குமெண்ட் காமிக்கணும், 5S மேனுவல் காமிக்கணும் கடைசியா. இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரிவைசரி ஷெட்யூல் ஒன்று போட்டிருக்கேன் நான் வந்து அக்டோபர் மாசத்துக்கு. ஏன்னா என்னுடைய அடுத்த மீட்டிங்லாம் கொஞ்சம் ஷெட்யூல் ரீசேஞ்ச் ஆகுது, அதனால ஒரு ரிவைசரி ஷெட்யூல் போட்டிருக்கேன். அடுத்த ரிவ்யூ வந்து இண்டிவிஜுவல் ரிவ்யூ 9th அன்னைக்கு அது டிசைட் பண்ணுவார் சார். வந்து கம்பெனி பேர் போடுவாரு, நான் வந்து டேட் மட்டும் தான் போட்டிருக்கேன், நம்ம அசோக் சார் போடுவாரு. ஏன்னா அது உங்க வசதியும் பொறுத்து இருக்கு, என் வசதி மட்டும் இல்ல. அது 4 நாள் டேட் கொடுத்துருக்கேன். அடுத்த மாசத்துல வந்து 2 ஜாயிண்ட் ரிவ்யூ, ஒரு இண்டிவிஜுவல் ரிவ்யூ. ஜாயிண்ட் ரிவ்யூ எதுக்குன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துப்பேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தர் எடுத்துப்பாரு, அதை ஷேர் பண்றதுக்கு. ரெண்டு ஒரு நாள் ஜாயிண்ட் ரிவ்யூ. ஜாயிண்ட் ரிவ்யூ வந்து 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் போட்டிருக்கேன். இண்டிவிஜுவல் ரிவ்யூ 9, 10, 12, 13 போட்டிருக்கேன். இந்த கம்பெனி எந்த கம்பெனிங்கிறத சார் டிசைட் பண்ணுவாரு, ஏன்னா உங்க வசதியை கேட்டுட்டு அவர் டிசைட் பண்ணுவாரு. அதையும் இந்த ஸ்லைட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஸ்லைடு என்ன போட்டிருக்கேன்னா, மை சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அசோக் குமார், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சேலம் கோபி ஹாஸ்பிட்டல், ஃபார் ஹிஸ் ஹை லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு ப்ராபகேட் ஹிஸ் கல்ச்சர் த்ரூ அவுட் சேலம், ஃபார் இம்ப்ளிமெண்டிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்
ப்ளீஸ் மைண்ட் இட். நம்ம 5 years மட்டும் பண்ண போறது இல்ல. நம்ம பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்லியிருக்கோம். அதுல கைசன் வரும், வேஸ்ட் எலிமினேஷன் வரும், போக்காயோகே வரும், குவாலிட்டி சர்க்கிள் வரும், அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் வரும், ஒய்வே அனாலிசிஸ் வரும். அதனால தான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் அவர் கிளஸ்டர் குரூப் Salem for having given me this wonderful opportunity and also sparing your valuable time. We will be very pleasure to answer your questions through my email or WhatsApp. Thank you. Have a nice day. If you are having any clarification today, because you have not seen the slides, it will be very difficult to ask questions. If questions asked, please, I will be a very pleasure to answer. Thank you. தேங்க்ஸ் சார். அதே நாங்கள் ஒரு 1 hourல பலருக்கும் மெயில் அனுப்பிச்சிடுறோம் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு. Sorry for inconvenience today. ஆமா, மெயில் பார்த்துட்டு கூட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. வேற ஏதாவது கம்பெனி நீங்க டேட் பாத்துக்கோங்க சார். டேட் தான் போட்டுருக்கேன். ஓகே. என்ன ஒரு கம்பெனி ஒரு நாள். ஓகே சார். கம்ப்ளீட் ரிவ்யூ, அவங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ், இதுல டவுட் கிளாரிஃபிகேஷன் ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருவோம் அன்னைக்கு. ஓகே. அடுத்த மாசத்துல மொத்தமே இண்டிவிஜுவல் கம்பெனி ஒவ்வொரு நாள் 5 கம்பெனிக்கு 5 நாள், ஜாயிண்ட் வந்து 2 நாள். ஓகே சார். இந்த ஜாயிண்ட் ரிவ்யூ வரும்போதெல்லாம் புது டாபிக் ட்ரைனிங் இருக்கும் கண்டிப்பா. ஓகே சார். Thank you. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு we are having about 15 minutes டைம் இருக்கு. ரவி சார், ஷாம், ஆதி சார் ஜாயின் பண்ணிட்டாரா? வந்துட்டார் சார். வெரி குட். சார் நான் இந்த ஹோம்வொர்க் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த ஹோம்வொர்க் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். நான் ஆக்சுவலா ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சார். என்னுடைய டார்கெட் இந்த ஹோம்வொர்க் தான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். வெரி குட். ஓகே சார். சார் நான் லாஸ்ட் மீட்டிங்ல டீமை எப்படி உற்சாகப்படுத்துறதுன்னு சொல்லி கேட்டேன் சார். இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நீங்க நெக்ஸ்ட் வீக் சொல்றேன்னு சொன்னீங்க சார். கண்டிப்பா சொல்றேன். இதுல வந்து இந்த ஸ்லைட்ல 5S பிளட்ஜ்னு ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே சார். ஏற்கனவே சேஞ்ச் மேனேஜ்மென்ட் ப்ரோகிராம் நடத்தினோம். அத பத்தி நீங்க சொல்லிருப்பீங்க உங்க டீம்ல. ஆமா சார். கொஞ்சம் சலசலப்பு இருந்திருக்கும் உள்ளுக்குள்ள. என்ன திடீர்னு புதுசா பேசுறாங்க அவங்க. ஆமா சார். எல்லாம் ஆள்லாம் குறைக்கிறாங்களோ, வேலைகளை போயிருமோ அப்படின்னு ஒரு சலசலப்பு இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். மேனேஜ்மெண்ட்ல என்ன போறாங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். முதல்ல அந்த பயத்தை அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். ஓகே சார். அதுக்கு வந்து இந்த பிளட்ஜ் யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே. சரி, கம்பெனில ஏதோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு, அவங்க ஏதோ பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்றாங்க, நம்மளால முடிஞ்ச ஐடியாலாம் நம்மள கேக்குறாங்க, நம்மளும் சொல்லணும். we are also part of the organization அப்படிங்கிற கான்செப்ட் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். உடனே வராது, உடனே ஜென்மத்துக்கு வராது. எப்படியும் ஒரு 3 months ஆகும், மினிமம் 3 months ஆகும். ஏன்னா அவர் ஏற்கனவே நம்ம ரவி சார் சொன்ன மாதிரி 18 சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 80 எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியுது எனக்கு. எங்க இதுலயே டிவிஎஸ்ல அவ்வளவு கல்ச்சர்டு கம்பெனிலேயே 50% தான். அப்போ இந்த பிராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் எங்களோட ஜாப்பனீஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு ஒரு 80-85% வந்திருக்கும். இன்னைக்கும் டிவிஎஸ்ல 10% அதெல்லாம் சரியா வராது சார், வேலைக்கு ஆகாது சார், உருப்படாது சார், விளங்காது சார், இப்படியே பேசுவோம். 10% இருக்காங்க. ஆனா அந்த 80% கொண்டு வந்ததே பெரிய டாஸ்க் எங்களுக்கு. அதனால இட் வில் டேக் டைம். 3 months ஆகும் சார். நம்ம சேஞ்ச் பண்ண உதாரணமா இப்ப 1S 2S 3S தான் முதல்ல ஆரம்பிக்க போறோம். அதுவும் குறிப்பா அந்த இண்டிவிஜுவல் கம்பெனி பேசும்போது சொல்லுவோம் மாடல் ஏரியான்னு சொல்லுவோம். மாடல் ஏரியா நீங்க வந்து 10 daysல ரெடி பண்ணணும். ஒரு ஏரியா நல்லா ஆயிடுச்சுன்னு எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பான். இன்னும் திடீர்னு இந்த ஏரியா அப்படி ஆயிடுச்சு, ஏதோ பண்றாயா, நானும் பண்ணும். செல்ஃப் இன்டியூஸ்டுபாங்க இங்கிலீஷ்ல வார்த்தை அதுக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன், பட் எனக்கா கொஞ்சம் உரைக்கும் என்னைக்காவது. புத்தருக்கு இங்க போதி மரத்துல உதைச்ச மாதிரி உதைக்கும். அப்படிதான் கொண்டு வரணும் ஸ்லோவா. ஸோ அவரை வந்து நீங்க கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவீங்க. நல்லா பண்ணியிருக்காப்பா இடம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுப்பா, இதெல்லாம் ஐடியா எல்லாம் கொடுப்பீங்க. அப்ப அவர் உங்க பேச்சை கேட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வருவாரு. தென் யூ வில் ஆனர் ஹிம். ஸோ ஒரு ஆளு நம்ம கிடைச்சிட்டான் உள்ள இருந்து, அவனை வச்சு ப்ராபகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ரஜினி சொல்றாருல, இது சேர்த்த கூட்டம் இல்ல சேர்ந்த கூட்டம், அந்த மாதிரி தான் இதை டெவலப் பண்ணும். ஆன் எனி அக்கௌண்ட்டு திட்டிரவோ, அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது டிமோட்டிவேட் பண்ணிடவோ கூடாது எம்ப்ளாயிஸை. அவங்க ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா கூட, மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா கூட, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் தி ஹேபிட் ஆஃப் மோட்டிவேட்டிங் தம் பேட் ஆன் த பேக். நல்லா பண்ணியிருக்கப்பா, பரவாயில்லையாப்பா, நீ இந்த மாதிரி பண்ண நான் எதிர்பார்க்கலப்பா, நல்லா பண்ணியிருக்கப்பா. தட் வில் டேக் தம் டு ஹை லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். அதுதான் இதுல ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி. நோட்டட் சார், நோட்டட். இத வந்து உங்க டவுன் த லெவல் மேனேஜருக்கு எல்லாம் கன்வே பண்ணுங்க. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். வேற ஏதாவது?
Arjun No sir, doubt I will share the share. என்ன சார்? சார் இப்ப எங்க டீம் மெம்பர் உங்களுக்கு கால் பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே. இந்த 5 கம்பெனி டீம் மெம்பருக்கு என்னோட மொபைல் நம்பர் கொடுங்க, எப்ப வேணா கால் பண்ணலாம். நான் Time, இன்கேஸ் sir. மீட்டிங்ல இருந்தா நான் ஒரு அதே மெசேஜ் time. போடுவேன். மீட்டிங்ல Okay, இருக்கேன், sir. திருப்பி கூப்பிடுறேன்னு போடுவேன். கவலைப்படாதீங்க. சரி சார். ஓகே. Thank you, thank you. Thank you. Thank you அசோக்குமார் சார். ஓகேங்க சார், தேங்க்ஸ் சார். Thank you, sir. Thank you very much, sir. Thank you all. Thank you very much, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you so much, sir. Thank you.